பெரிய பெரிய ஆயுதங்களாக இருக்குது. நம்ம கண்ணிலையும் கற்பனையிலையும் பார்த்துருக்க முடியாத ஆயுதங்கள்லேருந்து குண்டுக வெளியே வருது. அது எதுக்கு வருது, யாரை போடுது, எதுக்காக, இந்த மாதிரி எல்லாமே எங்கேயா விதவிதமான துப்பாக்கிகள் இப்போ நம்ம பார்க்குறோம். நீங்கள் எப்பாச்சும் கையில் எங்கேயாச்சும் வெளியே யதார்த்த வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி யதார்த்தம் இல்லாத துப்பாக்கிகளுக்கும் பீரங்கிகளையும் கையில் எடுத்துகிட்டு போராடுற ஹீரோக்களாக ரஜினியும் கமலும் மாறிவிட்டார்கள் என்பதுதான் கொடுமை. எப்படி சினிமா நல்லாயிருக்கும்? தரமான படங்களிலே நடித்து பெயர் வாங்கி தரமான இயக்குநர்களோடு கைகோர்த்து தரமான தயாரிப்பாளர்களுடைய கை சேர்த்து மிகப்பெரிய வெற்றி படங்களை தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஹீரோக்கள் எல்லாம் இன்றைக்கி என்ன மாதிரி படத்தில் நடிக்கிறாங்க? போனால் போட்டு இந்த தமிழ் சினிமாவுக்கும் இந்த தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுற மாதிரியான அட்லீஸ்ட் ஒரு படம் நடுவில் நடிச்சிருங்களேன். ஏன் தம்பி சீமான், நீ இதுக்கு ஏதாச்சும் ஒரு டைப்பாக பேசுப்பா அதை பற்றி. அதே மாதிரி நீ பேசினா மட்டும்தான் அது பரபரப்பாக போய் ரீச் ஆகுது.